Hello viewers, welcome to Samik's Adorable Cooks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஈஸியான எக் பேஜோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது சூட வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 7-8 பல்லு பூண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் அப்படி தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எக் பேஜோக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் கொஞ்சம் அவிச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டீப் ஃப்ரை பண்ண ஆனியன், பொன்னிறமாக பொரிச்சு எடுத்த பூண்டு, ½ லெமன் ஸ்குவீஸ் பண்ணி இப்போ லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு சால்ட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளியை தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸை நம்ம ஏற்கனவே வெங்காயமும் பூண்டும் பொரிச்ச ஆயில் கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சு சில்லி ஆயில் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 தனி பீஸஸாக வந்துடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம கோல்டன் ப்ரௌனாக டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து ஆனியன், பூண்டு இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லெமன் ஜூஸ், சால்ட் வாட்டர், கொஞ்சமாக புளி தண்ணி, அப்புறம் கடைசியாக நம்ம ரெடி பண்ண சில்லி ஆயில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே மறுபடியும் நான் நம்ம ஃபஸ்ட்டு கோல்டன் ப்ரௌனாக டீப் ஃப்ரை பண்ண ஆனியனையும் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியன் தாங்க இந்த பேஜோக்கே டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி மற்றதையும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா எக் பேஜும் செஞ்சாச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான ஈஸியான எக் பேஜோ தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க வீடியோக்கான கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.